அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த காரியங்களுடைய தொடர்ச்சியை, சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஆண்டவருக்காக நம்ம செயல்பட முடியாதபடிக்கு பிசாசு என்ன செய்ய முடியும்னா, மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய அரண்களை கட்ட ஆரம்பிப்பான், அவனுடைய கோட்டையை கட்ட ஆரம்பிப்பான். அது யாராக இருந்தாலும் சரி, ஸ்தோத்திரம். நம்ம கொஞ்சம் தேவனுடைய திட்டத்தை விட்டு நம்ம விலகிட்டோம், அவனுக்கு தெரிஞ்சிட்டனா அப்படின்னா முதல்ல நம்மை அவன் உபயோகப்படுத்த ஆரம்பித்து விடுவான். நமக்குள்ளே அவனுடைய அரண்கள், கோட்டைகள், அவனுடைய திட்டத்தை கட்ட ஆரம்பித்து விடுவான். அதுக்கு நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்துவான்? ஒரு 7 காரியத்தை நான் உங்களுக்கு வேகமாக சொல்லுகிறேன். முதல்ல, பொய்யின் ஆவியை நமக்குள்ளே அவன் செயல்படுத்துவான். எப்போதுமே பிசாசு பொய்யான காரியங்களை அவன் பேசக்கூடியவன். வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறு ஒன்றுக்குமே வருவது இல்லை. அவனுடைய பொய்க்கு பின்ன இத்தனை விஷயம் இருக்கு. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு அந்த பக்கம் போன உடனே வந்து ஒரு பொய்யான காரியத்தை தான் அவங்க இருதயத்தில் விதைச்சான். அந்த பொய் என்ன செய்தது? ஆதாமையும் ஏவாளையும் தேவனுடைய திட்டத்திலிருந்து விலக்கி விட்டது. விலக்கினது மாத்திரமல்ல, அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய அழிவை கொண்டு வந்தது. இந்த அழிவைத்தான் அவன் எதிர்பார்த்தது. அதுக்குத்தான் அவன் முதல்ல பயன்படுத்துவது, முதல்ல தேவனுடைய வார்த்தை ஒரு புறம் இருக்குமே என்றால் அந்த வார்த்தைக்கு அவன் எதிர்மறையான ஒரு பொய்யான வார்த்தைகளை மனிதனுக்குள்ளே விதைப்பது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னா அவன் சொல்லுவான், அவர் உதவியெல்லாம் செய்ய மாட்டாரு. அவர் உதவி செய்கிறதாக இருந்தா இவ்வளவு காலங்கள் ஏன் நீங்க இந்த கஷ்டத்துல இருக்கணும்? ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லி வேதம் வார்த்தைகள் நமக்கு சொல்லுமே என்றால் பிசாசு சொல்லுவான், நீ ஆண்டவர் சுகமாக்குறதா இருந்தா இத்தனை வருடம் நீ விசுவாசியா இருந்திருக்கிறாய், இத்தனை வருஷம் நீ ஜெபம் பண்ணி இருக்கிறாய், இவ்வளவு காலங்கள் நீ உபவாசம் பண்ணி இருக்கிறாய், ஏன் நீ சுகமாகல? அப்ப ஆண்டவர் உன்னை சுகமாக்க முடியாது நீ நினைச்சுக்கோ. அல்லேலூயா. ஏன் சுகமாகலன்னு நமக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். ஆண்டவர் விரும்புகிற அளவுக்கு நம்ம ஜெபிக்கல, நம்ம சுகமாக்கப்பட வேண்டிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை, அவருடைய வார்த்தையில நம்பிக்கை இல்லை. அது மாத்திரமல்ல, அவர் நமக்குள்ளே கிரியை செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஜீவியம் இல்லை. தேவ திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையை நிறைவேறுவதற்கு நம்மை தாழ்த்தவில்லை, ஒப்பு கொடுக்கவில்லை. பின்ன எப்படி கர்த்தர் நமக்குள்ளே கிரியை செய்ய முடியும்? ஆகையினாலே இது எல்லாம் நாம் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காதபடியினாலே, அவர் விரும்புகிற காரியங்களை செய்யாதபடியினாலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செயல்பட முடியவில்லை. அதுதான் உண்மை. ஆனா பிசாசு என்ன சொல்லுவான்? வார்த்தை இப்படி இருக்கிறது, நான் உன்னை குணமாக்குவேன், என் வார்த்தையை அனுப்பி நான் உன்னை சுகமாக்குவேன் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ ஏன் சுகமடையல? நீ ஏன் குணமடையல? எத்தனை வருஷம் இருக்கிறது? பொய்யான காரியங்களை அவர் சொல்லுவான். ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்றபடி நீ செய், உன்னை நான் சுகமாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. The lying spirit, பொய்யின் ஆவி ஒரு மனிதனுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அவனுக்குள்ள இருக்கிற தேவனுடைய வார்த்தையை அதை எடுத்து போட்டுட்டு பிசாசு தன்னுடைய வார்த்தையை உள்ள வைக்கிறான். உள்ள வைக்கிறதுனால மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? இது நடக்காதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். நீ மேல வர முடியாது, உன் பிரச்சனை மாறாது, உன் கஷ்டம் மாறாது, உன் சூழ்நிலை இப்படியே தான் இருக்கும், உன் வாழ்க்கையில இனி புதுசா ஒண்ணு நடக்க போறதெல்லாம் கிடையாது. இந்த வேதத்தை நம்பி நம்பி எத்தனை நாளைக்கு உன் வாழ்க்கை நீ வீணடிக்க போகிற? உலகம் எவ்வளவு வேகமா முன்னேறிக்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு, இயேசுவை விட்டுட்டு வேற காரியத்தை பாரு.
அவரால் எதையும் செஞ்சுக்கிற முடியாது. பொய்யான காரியத்தை அவன் சொல்லுகிறான். இந்த பொய்யின் ஆவி வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திரம். இரண்டாவது, இந்த பொய் நமக்குள்ள வந்த உடனே இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் முடியும்னு சொன்னாரோ, எதிராளியாகிய பிசாசு சொல்லுவான், முடியாது, நடக்காது, நீ இப்படியே தான் இருக்க போற. ரெண்டாவது, இத சத்தத்தை கேட்ட உடனே மனுஷனுக்கு பயம் வருது. ஸ்பிரிட் ஆஃப் ஃபியர், பயம் வர ஆரம்பிக்குது. அப்ப அப்படித்தான் நான் இவ்வளவு நாள் ஜெபம் பண்ணிட்டேனே, இவ்வளவு நாள் ஆண்டவருக்காக காத்திருந்தேனே, என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கலையே. மனுஷனுக்குள்ள ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருது. அந்த பயத்தை பேச ஆரம்பிக்கிறோம், மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஏதோ ஒரு பயம் எனக்குள்ள இருக்கு. என்ன பயங்க சொல்லுங்க, எனக்கு சொல்ல முடியல. என்னமோ என் வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு பயம் என்னை பிடிச்சிருக்கிறது. முகத்தை பார்த்தாலே தெரியும், பயத்தினால உறைந்து போய் இருப்பாங்க. ஆனா என்ன பயம்னு சொல்ல முடியாது. ஆனா நம்மை போல அபிஷேகம் பெற்றவங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அவங்க உள்ளத்துல பிசாசு பொய்யை விதைத்திருக்கிறதுனால, தேவ வார்த்தையை எடுத்துட்டு தன்னுடைய வார்த்தையை உள்ள வச்சதுனால அவங்களுக்குள்ள பயம் பிடிச்சிருக்கு. இந்த பயத்தின் ஆவி வரும்போது ஜனங்கள் சோர்ந்து போகிறாங்க. 2 தீமோத்தேயு 1:17 வாசிக்கும் போது, கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாதபடிக்கு அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிகளாகிய நமக்கு பயம் வருதுன்னா நம்ம சரியான இடத்துல இல்லைன்னு அர்த்தம். தேவன் நம்மை வைத்திருக்க வேண்டிய இடத்துல நம்ம இல்லை. ஆகையினாலதான் பிசாசு நம்முடைய வாழ்க்கையில பொய்யானதை விதைச்சிட்டு அவன் நகர்ந்துட்டான். பொய்ய கேட்ட உடனே உள்ளத்துல பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பயம் வந்த உடனே 3வது ஸ்டெப் எங்க பிசாசு மனுஷனை கொண்டு போறான் அப்படின்னா, டிப்ரெஷன், ஹெவினஸ், ஸ்ட்ரெஸ், இப்படிலாம் சொல்றோம் இல்லையா? மன அழுத்தம், மன சோர்வு. அப்படியே மனுஷன் உட்கார்ந்துருந்தான். என்னங்க இப்படி உட்கார்ந்துட்டீங்க? என் வாழ்க்கையில பலமான ஒரு சோர்வு என்னை தாக்கிருச்சு. டிப்ரெஷன்ல நான் அப்படியே உட்கார்ந்துருக்கிறேன். டாக்டர்ஸை போய் பார்க்குறாங்க, டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வர முடியல, ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளியில வர முடியல. சில மாதங்கள் டாக்டர்ஸ் ட்ரீட் பண்றாங்க. அவங்களுக்கு இதனுடைய ஆவிக்குரிய தன்மை தெரியாது. நம்ம வசனத்துல வாசிக்கிறோம், மாம்சத்தோடு ரத்தத்தோடு உனக்கு போராட்டம் கிடையாது. அந்தகார லோகாதிபதிகளோடு, வானமண்டல சேனைகளோடும், பொல்லாத ஆவிகளோடும், துரைத்தனங்களோடும் உனக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. அப்ப இந்த ஆவிகளை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா இது கோட்டைகளை கட்டிக்கிட்டே இருக்கும். நம்ம சில வேளைகளில் மனிதனை கோபித்துக் கொள்ளுகிறோம். ஆனா மனுஷனுக்கு பின்னாடி இருந்து ஆபரேட் பண்றது எது? பிசாசினுடைய ஆவி. நமக்குள்ளே, மனிதனுக்குள்ளே ஒரு பெரிய தாக்குதல் உண்டாகும் போது மனுஷன் அப்படியே சோர்வடைய செய்கிறான். ஒரு மன சோர்வு வந்தவுடனே அவன் அப்படியே உட்கார்ந்து விடுகிறான். 4வது, இந்த மன சோர்வு வந்த உடனே மனிதன் பலவீனம் அடைய ஆரம்பிக்கிறான். ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி, பலவீனப்படுத்துகிற ஆவியை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு அம்மா பலவீனத்தின் ஆவியினால பிடிக்கப்பட்டு நாளுக்கு நாள் பலவீனம் அடைஞ்சு கொண்டே இருந்தாங்க. கர்த்தருடைய சந்திப்பினால அந்த பலவீனத்தின் ஆவி துரத்தப்பட்டு அந்த அம்மா சுகமானாங்க. பலவீனப்படுத்துகிற ஆவி, ஏதோ ஒரு பலவீனம். என்ன பலவீனம்? தலைவலியா? இல்லை என்ன உங்களுக்கு பலவீனம்? உடம்பு வலியா? இல்லை என்ன பிரச்சனை சொல்ல தெரியலங்க. ஏதோ ஒரு பலவீனம் என்னை படுக்கையில தள்ளி கொண்டே இருக்கிறது. என்னால் உட்கார முடியல, என்னால் நடக்க முடியல, கொஞ்ச நேரம் கூட ஒரு வேலையை செய்ய முடியல. என்னன்னு சொல்ல முடியல, ஒரு பலவீனம். அவன் கட்டிக்கிட்டே இருக்கிறான் கோட்டையை, நமக்குள்ள மனுஷனுக்குள்ள கட்டிக்கிட்டே இருக்கிறான்.
பிசாசனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவருடைய தந்திரத்துக்கு நம்ம எதிர்த்து நிற்க திராணி உள்ளவங்களாக மாறலைன்னா இதுதான் நடக்கும். அது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க திராணி உள்ளவங்களா நீங்க மாறணும். அல்லேலூயா. சபை திராணி உள்ள ஒரு சபையாக மாறணும். திராணி உள்ள சபையாக மாறணும்னா தேவன் நமக்காக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரித்து கொண்டு அந்த எதிராளியோடு கூட போராடணும். அப்படியே உட்கார வச்சுட்டான் பிசாசு. பல மாதங்கள் உட்கார்ந்துட்டோம், படுக்கையில் இருக்கிறோம், எல்லாரையும் பார்க்கிறோம். எப்படி இருந்த நான் இப்படி ஆயிட்டனே, ஒரு காலத்துல எப்படி இருந்தேன், என்ன போல ஒரு பலசாலி, இப்படி ஓடிக்கொண்டு இருந்தேன், எவ்வளவு சந்தோஷமா என் குடும்பம் இருந்தது. என் கண்ணுக்கு முன்னாடி சந்தோஷமாய் வாழுகிற ஜனங்களை நான் பார்க்கிறேன், நான் தான் இப்படி மாறிட்டேன். பிசாசு உட்கார வச்சிருவான், இடம் கொடுத்துட்டா உட்கார வச்சிருவான். நாள்தோறும் மனசுல போகுது, பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நல்லா இருக்கிறாங்க, இந்த வீட்டுக்காரங்க நல்லா இருக்கிறாங்க, இந்த ஏத்த வீட்டுக்காரங்க நல்லா இருக்கிறானே, நான் தானே இப்படி போயிட்டேன், என் வாழ்க்கை தானே இப்படி போயிட்டு. இதனால மனுஷனுக்கு என்ன வருதுன்னா ஒரு பொறாமையின் ஆவி வர ஆரம்பிக்கிறது. தன்னையும் மற்றவங்களையும் ஒப்பிடும்போது எல்லாரும் நல்லா இருக்காங்க, அந்த நல்ல வாழ்க்கை எனக்கு இல்லையேன்னு சொல்லி பொறாமையின் ஆவி மனிதனை நிரப்ப ஆரம்பிக்கிறது. ஆறாவதாக, அந்த பொறாமைக்கு நம்ம மனுஷன் ஒப்பு கொடுத்துட்டா அவனை எல்லா விதமான பாவத்தையும் செய்ய அவனை வைக்கிறது. எல்லா விதமான பாவத்தை செய்ய அசுத்த ஆவி அவனை நிரப்பும் போது அவனுடைய சிந்தனை அசுத்தப்படுகிறது, பார்வை அசுத்தமாகிறது, கேட்கிற விஷயங்கள் அசுத்தமாகிறது, பேசுகிறது அசுத்தமாகிறது, நினைவுகள் எல்லாம் அசுத்தமாகிறது. ஏன் இந்த காரியத்தை செய்கிறார்கள்? எல்லாரையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது இனி கர்த்தருக்காக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நான் என்ன இருக்கிறதெல்லாம் நான் செய்யட்டேன், இருக்கிற பாவத்தெல்லாம் நான் செய்வேன், ஆண்டவர் எனக்காக என்ன செய்தாரு? ஒரு பொல்லாத ஆவிக்கு, அசுத்த ஆவிக்கு தன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். சோதரம். கடைசியாக தேவனை விட்டே விலகி பாரம்பரிய கட்டுகள், விக்கிரக ஆராதனைகள். இயேசுதான் என்னை சுகமாக்கல, இயேசுதான் என்னை விடுதலை செய்யல. ஒரு விக்கிரகத்தில் போய் நான் சரண்டர் ஆயிடுறேன், ஒரு விக்கிரகத்தை போய் நான் தேடுறேன், ஒரு மாந்திரிகவாதியை போய் நான் தேடுகிறேன். அங்க போன உடனே அவன் என்ன செய்வான்? இந்த தெய்வத்தை நீ கும்பிடணும், இந்த தெய்வத்துக்கு நீ ஆராதனை செய்யணும், இந்த தெய்வத்தை நீ பணிந்து கொள்ளணும். பாவப்பட்ட ஜனங்கள் விடுதலை அடைவதற்காக அவன் சொன்னதெல்லாம் செய்கிறாங்க. உள்ளத்துல மனசாட்சி வாதிக்கிறது, நான் ஆலயத்தில் இருந்தவன் அல்லவா, ஆலயத்தில் இருந்த மனுஷி அல்லவா, என் கஷ்டத்துக்காக இங்க வந்து நிற்க வேண்டியது இருக்கிறது, என் கஷ்டம் போறதுக்கு இங்க வந்து நிற்க வேண்டியது இருக்கிறது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவையே பிசாசு உயர்ந்த மலையில கொண்டு போய் நிறுத்தி ராஜ்யத்தை காட்டி, இதெல்லாம் எனக்கு உரியது, என்ன பணிந்து கொண்டால் இதெல்லாம் உமக்கு நான் தருவேன்னு சொன்னானே. இந்த பிசாசு ஒரு மனுஷன் தன்னை பணிய வைப்பதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. இது எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? நமக்குள்ளே இருக்கிற தேவ வார்த்தையை முதல்ல வெளியில எடுக்கிறான், பொய்யானதை மாய்மாலமானதை உள்ள வைக்கிறான். இரண்டாவது பயத்தை கொண்டு வருகிறான், மூன்றாவது மன சோர்வை கொண்டு வருகிறான், நான்காவது பலவீனத்தை கொண்டு வருகிறான், ஐந்தாவது பொறாமை நமக்குள்ளே செயல்பட அவன் அந்த பொறாமையை உள்ளே வைக்கிறான், ஆறாவது பாவம் செய்ய தூண்டுகிறான், ஏழாவது தன்னையே ஆராதிக்கும்படியாக வைக்கிறான். கடைசி திட்டம் அதுதான். அந்த திட்டத்துக்கு வந்த பிற்பாடு, அதுக்கு பிற்பாடு அந்த மனிதனையே அவன் அழித்து போடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். நான் வேகமாக இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இதனுடைய காரியத்தை நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அதிகாலை ஜெபத்தில் கொஞ்சம் இதை விரிவாக நாம் தியானித்தோம். இன்னும் இதை காட்டிலையும் கொஞ்சம் கூடுதலாக
சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம், இந்த 7 காரியங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். முதல் காரியம் பொய்யின் ஆவி. பொய்யானதை பிசாசு நம்ம மனசுல கொண்டு வந்து விதைக்க ஆரம்பிக்கிறான். இது எப்படி நடக்கிறது? ஸ்தோத்திரம். இது வேதாகமம் துவங்கின காலத்திலிருந்து, உலகம் தோன்றின காலத்திலிருந்து இந்த காலங்கள் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இது என்னைக்கோ நேற்று இன்னைக்கு நடந்த விஷயம் கிடையாது. ஆதாம் ஏவாள் என்னைக்கு உண்டாக்கப்பட்டாங்களோ, மனுஷன் என்னைக்கு உண்டாக்கப்பட்டானோ அந்த நாட்களில் இருந்து அன்னைக்கு அவன் செயல்பட துவங்கினவன் இன்ன வரைக்கும் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். இதை குறித்து நம்ம சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம். இந்த அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வீட்டில் போய் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் வாசிக்கணும். இந்த இடத்துல பொய்யின் ஆவி எப்படி வேலை செய்கிறது, எதற்காக இந்த பொய்யின் ஆவி வெளிப்படுகிறது என்பதை நம்ம கற்றுக்கொண்டால் நமக்கு நல்லது. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலினுடைய ராஜா ஆகாப், யூதாவின் ராஜா யோசபாத் நல்ல ராஜாக்கமார் தான். ஆனால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் ஒரு நாள் அவன் நினைக்கிறான், கீலேயாத்தில் உள்ள ராமோத் நம்முடையது, இந்த நம்முடைய பட்டணத்தை சீரியர்கள் வைத்திருக்கிறாங்க, ஆகையினால அவங்களோடு கூட நம்ம யுத்தம் பண்ணி, சீரியா ராஜாவோடு கூட யுத்தம் பண்ணி இந்த ராமோத்தை நம் பக்கத்தில் இதை பிரித்து கொண்டு வர வேண்டும், நம் வசமாக்க வேண்டும் ராமோத்தை. இதுக்கு யோசபாத்தினுடைய உதவியை தேடுறாரு. யூதாவின் ராஜாவாகி யோசபாத்திட்ட சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்கு, ராமோத் நமக்கு உரியது, சீரியர்களுடைய ஆளுகைக்குள்ள இருக்கு, இப்ப சீரிய ராஜாவோடு கூட யுத்தம் பண்ணி ராமோத்தை பிடிக்கணும், என் கூட நீ யுத்தத்துக்கு வருகிறாயா? யோசபாத்து சொல்றாரு, உம்மோடு கூட யுத்தத்துக்கு வர்றேன், என் குதிரைகள் எல்லாம் உம்முடைய குதிரைகள், என்னுடைய காரியங்கள் எல்லாம் உம்முடைய காரியங்கள். அப்படின்னா இஸ்ரவேல் ராஜாவோடு கூட யோசபாத் ஒருமனப்படுகிறார். இப்படி ஒருமனப்பட்ட பிற்பாடு யோசபாத் சொல்றாரு, யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம தேவனுடைய சமூகத்தில் விசாரிக்கலாம், யுத்தத்துக்கு போகலாமா யுத்தத்துக்கு போக வேண்டாமான்னு சொல்லி தேவ சமூகத்தில் விசாரிக்கலாம். ஆனா இஸ்ரவேலின் ராஜா ஏற்கனவே ஒரு முடிவை எடுத்துட்டாரு, சீரியாவுக்கு விரோதமாக போகணும், சீரியாவின் ராஜாவை தோற்கடிக்கணும், ராமோத்தை பிடிக்கணும், ஏற்கனவே முடிவை எடுத்துட்டாரு. இப்ப யோசபாத்தினுடைய கட்டாயத்தின் பேரில் சரி நம்ம விசாரிக்கலாம். ஏற்கனவே 400 தீர்க்கதரிசிகள் அங்க இருக்கிறாங்க, 400 தீர்க்கதரிசிகள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் போது, அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூடி வர செய்து விசாரிக்கிறாரு, நாங்க யுத்தத்துக்கு போகலாமா, ராமோத்தை பிடிக்க போகலாமா, போக கூடாதா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது 400 பேரும் ஒரே காரியத்தை சொல்றாங்க. ராஜாவுக்கு இசைவாய் சொல்லுகிறாங்க, நீர் போய் அந்த பட்டணத்தை பிடிக்க முடியும், கர்த்தர் சொல்றாரு நீர் யுத்தத்துக்கு போகலாம்னு சொல்லி 400 பேரும் ஒரே சத்தத்தில் ஒரே எண்ணத்தோடு கூட ராஜாவுக்கு இசைவாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். யோசபாத்துக்கு இன்னும் திருப்தி கிடையாது. 7வது வசனத்தை பாருங்க. யோசபாத்துக்கு இன்னும் திருப்தி கிடையாது. அப்ப யோசபாத்து சொல்றாரு, இந்த 400 பேர் சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னும் யாராகிலும் ஒருவனிடத்தில் கேட்கலாம், நம்ம யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமா. என யோசபாத்தினுடைய மனசுல கொஞ்சம் ஏதோ ஒரு காரியம் உள்ள தோண்டிக்கிட்டே இருக்கு. இது என்னமோ எனக்கு சரியா தோணல, 400 பேரும் சொல்றத பார்த்தா எனக்கு அது சரியா தோணல, ராஜாவுக்கு இசைவாய் பேசுகிற மாதிரியே இருக்கு, இது தேவனிடத்திலிருந்து வந்ததான சத்தத்தை மாதிரி தெரியல, ஆகையினால இன்னும் ஒருத்தன்ட்ட நம்ம கேட்கலாமே. அப்போ இஸ்ரவேலின் ராஜா சொல்றாரு, இன்னும் ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேர் மிகாயா, ஆனா அவன் எனக்கு சாதகமாக சொல்ல மாட்டான், எனக்கு அவன் தீமையா தான் எனக்கு பேசுவான். ஏற்கனவே ராஜாவுக்கு அது தெரிஞ்சிருக்கு. அப்ப ஏற்கனவே ராஜாவுக்கு இருக்கிற இருதயத்தினுடைய நினைவு என்னன்னா, என்ன சொன்னாலும்
என்ன தீர்க்கதரிசிகள் சொன்ன காரியத்தை சொன்னாலும் ராஜாவுக்கு இசைவாய் இருக்க வேண்டுமே ஒழிய, ராஜாவினுடைய இருதயத்துக்கு ஏற்றதாக இருக்க வேண்டுமே ஒழிய அதுக்கு விரோதமாக இருக்கவே கூடாது. தீர்க்கதரிசிகளுக்கும் தெரியும், ராஜாவுக்கும் தெரியும். அதனால தீர்க்கதரிசிகளும் ராஜாவுக்கு தகுந்த மாதிரியே பேசிக்கிட்டாங்க, ராஜாவுக்கு தகுந்த மாதிரியே தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டாங்க. ஆனா யோசபாத்துக்கு மாத்திரம் கொஞ்சம் ஆவியில கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஆகையினால தான் சொல்றாரு, இந்த 400 பேர் சொன்னதை ஒரு பக்கம் வச்சுக்கிடலாம், இன்னொருத்தன்ட்ட கூட நம்ம விசாரிக்கலாம். இஸ்ரவேலின் ராஜா சொல்றாரு, மிகாயா ஒருத்தன் இருக்கான், ஆனா அவன் சரியா சொல்ல மாட்டான், ஆனா அவன் தான் உண்மையான தீர்க்கதரிசி. அல்லேலூயா, அவன் தான் உண்மையான தீர்க்கதரிசி. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம இன்னைக்கு நம்ம அதைத்தான் கண்டுபிடிக்கிறோம், நம்ம அதைத்தான் ஃபாலோ பண்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பக்கம் பொய்யின் ஆவி வேலை செய்கிறது, இன்னொரு பக்கம் பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்கிறார். சில வேளைகளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஜீவனுக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் செய்யக்கூடியவராய் பேசக்கூடியவராய் இருக்கிறார். நமக்கு தீமையான காரியத்தை போல இருக்கலாம், நம்முடைய இருதயத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததை போல இருக்கலாம், ஆனா அதுதான் நம்முடைய ஜீவனை பாதுகாக்கும், அதுதான் நம்முடைய ஜீவனை பாதுகாக்கும். நமக்கு இசைவாய் பேசக்கூடியவர்கள், நமக்கு நன்மையாய் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் நம்மை ஒரு நாளும் பாதுகாக்கவே முடியாது. இன்னைக்கு ஜனங்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள்? எல்லா வார்த்தையும் பலிபீடத்தில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு இசைவாய் இருக்கணும், அதுவே தேவனுடைய வார்த்தையாக நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைவோடு கூட வருகிறோம். ஆனா உண்மையான தேவனுடைய வார்த்தை ஒரு பக்கம் இருக்கு, உண்மையான தேவனுடைய வார்த்தை ஒரு பக்கம் இருக்கு. அதுக்கு நமக்கு செவி சாய்க்க மனம் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை, அதை புரிந்து கொள்ள மனம் இல்லை. அதுதான் நம்முடைய உயிரை காப்பாற்றும் என்கிற எண்ணம் நமக்கு இல்லை. ஏன்? நம்முடைய இருதயத்துக்கு அது பிடிக்கல, நம்முடைய மனதுக்கு அது பிடிக்கல. குடும்பம் எழும்பி போயிருவோம், இது நம்முடைய இருதயத்துக்கு ஒத்து வரல, இது வித்தியாசமா இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, யோசபாத்தினுடைய ஆவியில் ஒரு கலக்கம் இருந்தது. கேட்கலாம், இன்னொருவன்ட்ட கேட்கலாம். அவன்கிட்ட போய் கேட்குறாங்க, அவன் சொல்றான். ஆனா அவனை ஏற்பாடு பண்ணி ராஜாவிட்ட கூட்டிட்டு வரும்போது 13வது வசனத்தில் நீங்க பாருங்க, மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடனே பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது, உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையை போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும்னு சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வர்றாங்க, சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வர்றாங்க. தீர்க்கதரிசியை யாரும் சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வர முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால தான் எனக்கு நேரம் இல்லாததுனால நான் ரொம்ப கட் ஷாட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் போயிட்டு நீங்கள் உட்காந்து இதை தரோவா நீங்கள் ஸ்டடி பண்ணுங்க, வேர்ட் பை வேர்ட், ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை உட்காந்து நீங்கள் படிங்க. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். இது நமக்கு தேவை. ஏன்னா நம்முடைய ஜீவன் பாதுகாக்கப்படணும், நம்முடைய ஆத்துமா பாதுகாக்கப்படணும், நம்முடைய ஜீவியங்கள் பாதுகாக்கப்படணும். சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வராங்க. 400 பேரும் ஒரே மாதிரி தான் பேசியிருக்காங்க. மிகாயா, அவர்களிலே ஒருவனை போல நீயும் ராஜாவுக்கு நன்மையானதை தானே சொல்லணும், அதுக்கு புறம்பா எதையுமே சொல்லக்கூடாது. அப்படின்னா ராஜா யுத்தத்துக்கு போவதற்கு அவர் மனதுள்ளவராக இருக்கிறார். நீ என்ன சொல்லணும்? ஐயா, யுத்தத்துக்கு போங்க, யுத்தத்துக்கு போங்க, கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவார், ராமோத்தை உமக்கு தருவார்னு இப்படி சொல்லும். தேவனுடைய வார்த்தை அப்படி கிடையாது, தேவ வார்த்தை கிடையாது. மிரட்டி கூட்டிட்டு வராங்க, மிரட்டி கூட்டிட்டு வராங்க தீர்க்கதரிசியை, தேவ மனிதனை மிரட்டி கூட்டிட்டு வராங்க. இன்னைக்கு நம்ம ஏன் தோற்று போகிறோம்? ஏன் பாடுபடுகிறோம்? ஏன் வேதனைகளை சிக்கொண்டு வெளியில வர முடியல? தவறான பிசாசனுடைய போதனைக்கு நம்ம இடம் கொடுத்ததுனால. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தை நமக்கு தெரியும். ஆண்டவரே, சத்தியம் என்னோடு கூட பேசட்டும். சத்தியம் வேற, உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற காரியங்கள் வேற. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம பார்க்கிறது கேட்கிறது எல்லாமே சத்தியம் கிடையாது. பரலோகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறது அது மட்டும்தான் சத்தியம்.
அதுக்கு புறம்பானது எல்லாமே சத்தியம் கிடையாது. அல்லேலூயா. அது பொய்யான காரியங்கள். அப்போ மிகாயா என்ன சொல்றாரு? கர்த்தர் என்னிடத்தில் சொல்லுவதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க போன உடனே என்ன பிரஷர் இருக்கு அப்படின்னா ராஜாவுக்கு சாதகமாக பேசும். இப்ப தீர்க்க தரிசனத்துக்காக எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. யோசபாத் ராஜாவும் ஆகாப் ராஜாவும் ஒலிமுக வாசலில் ராஜ சிங்காசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. மிகாயாவை கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்த உடனே சொல்லுப்பா. மிகாயா என்ன சொல்றாரு? யுத்தத்துக்கு போகல, யுத்தத்துக்கு போகல. நாங்க கேட்குறாங்க திரும்பவும், உண்மையத்தான் சொல்றியாப்பா? நீ சொல்றதை பார்த்தா எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. நீ ஒரு நாள் இப்படிலாம் பேச மாட்ட. நீ ஒரு நாள் எனக்கு சாதகமா நீ பேசுறதே கிடையாது. நீ உண்மையாத்தான் பேசுறியா? உன்ட்ட நான் எத்தனை முறை நான் கேட்கட்டும்? ஒரு முறை கேட்கட்டுமா? 2 முறை கேட்கட்டுமா? 3 முறை கேட்கட்டுமா? அப்பதான் மிகாயா சொல்றாரு, 17வது வசனம், இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டு கண்டேன். என் தரிசனத்தில் உன்னை பார்க்கிறேன். இஸ்ரவேலிலே மேய்ப்பன் இல்லாத ஒரு ஆடுகள் சிதறப்பட்டு போகிறதை போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? யுத்தத்தில் தோற்று போய் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு ஓடுகிறதை என் கண்ணால தரிசனத்தில் நான் கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்ப கடவர் என்றார் என்று சொன்னான். இப்ப சொல்றேன், ஒரு காரியம் நடக்க போகுது. என்ன நடக்க போகுது தெரியுமா? இஸ்ரவேல்ல மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் மலையில சிதறி ஓடுற மாதிரி ஓட போறப்பா. நீ யுத்தத்துக்கு போலாம்னு என்னை கட்டாயப்படுத்தி, உனக்கு இசைவாக நான் பேசணும்னு சொல்லி என்னை கட்டாயப்படுத்தி என்னை பேச வைக்கிற. ஆனா என்ன நடக்க போகுது தெரியுமா? மேய்ப்பன் இல்லாத ஆடு சிதறி ஓடுற மாதிரி நீ ஓட போற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எஜமானு இல்லாத ஜனத்தை போல இருக்க போறாங்க. ஆகையினால ஒன்னு சொல்றேன், பேசாம அவரவர்கள் சமாதானத்தோட வீட்டுக்கு ஓடிரு. யுத்தத்துக்கு போகாத. சமாதானத்தோட வீட்டுக்கு அவரவர்கள் தன் தன் வீட்டுக்கு நீ போயிரு. கர்த்தர் சொல்றாரு. 18வது வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் என்று நான் உம்மோட சொல்லவில்லையா? அப்பவே நான் சொல்லிட்டேன். இவன் நமக்கு இசைவா சொல்லவே மாட்டான். இவன் நமக்கு விரோதமாத்தான் சொல்லுவான். 400 பேர் ஒன்னா ஒரே காரியத்தை சொல்லி இருக்கிறான். இவன் ஒருவன் மட்டும்தான் வித்தியாசமாய் பேசுகிறான். இவன் நமக்கு நன்மையானதை சொல்ல மாட்டான், தீமையாத்தான் இவன் சொல்லுவான். தேவனுடைய வார்த்தை இவர்களுக்கு தீமையாக தெரிகிறது. தேவ சபையே, சில வேளைகளிலே தேவனுடைய வார்த்தை நமக்கு தீமையாக வருகிறதை போல இருக்கலாம், நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாததை போல இருக்கலாம். ஆனா அதுதான் உங்க ஜீவனை பாதுகாக்கும், அதுதான் உங்க வாழ்க்கையை பாதுகாக்கும். நமக்கு இசைவாய் பேசுகிறவர்கள் நம்முடைய ஜீவனுக்கு ஆபத்தை கொண்டு வருவார்கள். அது பொய்யின் ஆவியாக இருக்கும். நம்மை சமாதானப்படுத்துவதற்காக, நம்மை ஆறுதல் படுத்துவதற்காக, நம்மை பிரியப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக வெளிப்படலாம். இன்றைக்கு நமக்கு தேவை நம்மை பிரியப்படுத்துகிற வார்த்தைகள் அல்ல, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதிய. அல்லேலூயா. உமக்கு எது பிரியமா என் கூட பேச ஆண்டவரே. என்ன வார்த்தையாக இருந்தாலும் சரி, என்னை தாழ்த்துவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில் ஜெபத்தோடு வந்தாதான் சத்திய வார்த்தைகள் நம்மோடு கூட இடைப்படும். எனக்கு ஏற்றபடி தான் சத்தியம் வரணும், செய்தி வரணும்னா வரும், வேறு வழியா வரும். அது பொய்யின் ஆவியின் வழியாக வரும். அதுக்கு ஒரு மனிதன் அல்ல, 400 பேர் கூட ஒண்ணா நிற்பாங்க. எப்போதுமே பொய்யின் காரியங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கும். சத்தியத்துக்கு நிற்கக்கூடியவங்க ஒரே மனிதன். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்?
பெரும்பான்மை எங்கே இருக்கிறதோ அதை மெய் என்றும், தனி மனிதன் சொல்லக்கூடியது பொய் என்றும் நம்ம நினைக்கிறோம். இது நம்முடைய மனுஷிகத்திலிருந்து வரக்கூடிய புரிதல். இது ஆவிக்குரியவன் நிதானிக்கணும். யோசபாத்துக்கு அந்த நிதானிப்பு இருந்தது. அதனால தான் 400 பேர் சொன்னதை அவன் எடுக்கல. இன்னும் ஒருத்தன்ட்ட கூட நம்ம கேட்கலாம். ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கையில் எது பொய்யின் ஆவி, எது சத்தியத்தின் ஆவி என்பதை நிதானிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரன், இந்த பொய்யின் ஆவி எங்கிருந்து வேலை செய்யுது அப்படின்னா மேலிடத்திலிருந்து வேலை செய்கிறது. ஸ்தோத்திரம், மேலிடத்தில் இருந்து. The lying spirit work in the highest level of leadership. மேல இருந்தே வேலை செய்யுது. அவனுக்கு தெரியும், ஒரு படிக்காதவன்ட்ட இந்த பிசாசு போகட்டுமே, ஒரு பாமர ஜனத்திட்ட போய் அவனுக்கு தெரியும், இவங்கள்ட்ட போய் சொன்னா இவன் ஏத்துக்குருவான், லேசா ஏத்துக்குருவான். ஆனா அவன் எங்க இருந்து வேலை செய்யறான் அப்படின்னா ராஜாவிட்டிருந்து, தேசத்தை ஆளுகிற அங்க இருந்தே வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நம்ம சத்தியத்தை கொண்டுட்டு போனோம்னு கூட படிச்சவன்ட்ட சத்தியத்தை கொண்டு போறது கிடையாது, மேதைகள்கிட்ட சத்தியத்தை கொண்டு போறது கிடையாது. ஏன்னா அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்ம சத்தியத்தை கொண்டு போறது எல்லாம் யார்ட்டனா ஒன்னும் தெரியாதது, பாமர ஜனங்கள். நம்ம சொன்ன யாரு கேட்பான்னு நமக்கு தெரியும், அவங்கள்ட்ட தான் போய் பேச போவோம். படிச்சவன்ட்ட சொன்னோம்னா கேட்க மாட்டான், இயேசுவை குறித்து சொன்னா கேட்க மாட்டான். நம்ம இப்படித்தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். நம்முடைய ஒர்க் மெத்தடாலஜி இப்படித்தான் இருக்கும், நம்முடைய வேலையினுடைய வழிமுறைகள் இப்படித்தான் இருக்கும். ஆனா பிசாசனுடைய வேலையினுடைய வழிமுறை எப்படி இருக்கு அப்படின்னா மேல இருந்தே அவன் வேலை செய்கிறான். ராஜாவை பிடிச்சிட்டா போதும், எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய நோக்கம் என்ன? அவனுடைய நோக்கம் என்ன? ஸ்தோத்திரம், தவறான முடிவுகளை ஆகாப் ராஜாவை எடுக்க வைப்பது. இந்த பொய்யின் ஆவியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முடிவுகளை தப்பா எடுக்கணும். இதுக்குத்தான் நம்ம காதுகளிலே சத்தியத்தை போடாம, சத்தியத்தை போடப்பட்ட சத்தியத்தை வெளியில எடுத்துட்டு பொய்யான வார்த்தைகளை நம்ம மனதில் போட்டு அதன் மூலமாக நம்மை தவறான முடிவுகளை எடுக்க வைப்பான். முதல்ல நம்ம பொய்யை ஏற்றுக்கொள்கிறோம், அதன் மூலமாக தப்பான முடிவை எடுக்கிறோம். அந்த தப்பான முடிவை வைத்துக் கொண்டு செயல்பட ஆரம்பிக்கிறோம். கடைசியாக என்ன நடக்குன்னா தோல்வியில கொண்டு போய் முடிகிறது. பிசாசு எப்போதுமே பொய்யந்தான். அவனிடத்துல உண்மையான காரியங்கள் எதுவுமே கிடையாது. யோவான் 8ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். சில நிமிஷத்துக்குள்ள நான் முடிச்சிடுறேன். யோவான் 8வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து. என் அந்த ஜெப நாட்களில் தேவனுடைய வல்லமையை நம்ம ஏன் பெறணும், எதிராளியை நம்ம எதுக்காக எதிர்த்து நிற்கணும், எதற்கு நம்ம அபிஷேகம் நமக்கு தேவை, இதையெல்லாம் நம்ம புரியணும்னா முதல்ல இந்த மாதிரி காரியத்தை புரிஞ்சாதான் அபிஷேகத்தினுடைய நோக்கம், அபிஷேகத்தை பெறுகிறதுனுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியும். எதிராளியை நம்ம ஏன் எதிர்த்து நிற்கணும் அதை நம்ம விளங்கி கொள்ள முடியும். யோவான் 8ஆம் அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். இவ்வளவு விஷயத்தை இயேசு கிறிஸ்து சொல்ல வேண்டியது அவசியம் என்ன? இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க. தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்கிறார்கள், பிரதான ஆசாரியர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், வானத்திலிருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்துவையோ ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் சுயமா வரலங்க, நான் சுயமா வரல, என்ன ஒருவர் அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறதுனால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு யார் பிதா தெரியுமா? பிசாசு தான் உங்களுக்கு பிதா. அந்த பிசாசினுடைய இச்சைகளின்படி, ஆலோசனையின்படி நீங்கள் நடப்பதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து இருக்கிறீர்கள், நடக்க நீங்கள் மனதாய் இருக்கிறீர்கள்.
அப்படி சொல்லிட்டு இப்ப பிசாசை குறித்து சொல்றாரு, அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தை நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினால் நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை. என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் என்னை விசுவாசிக்கிறது இல்லை. தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். நீங்கள் தேவனால் உண்டாகிறபடியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார். எங்கள் வீட்டில் போய் மறுபடியும் வாசிங்க. ஜனங்கள் ஏன் செவி கொடுக்க மாட்டேன்றாங்க? ஏன் பிசாசுக்கு செவி கொடுக்கிறாங்க? அவன் சொல்ற பொய் எடுபடுது. அவன் சொல்ற பொய் கொஞ்சம் நல்லா இருக்கு. அவன் சொல்ற பொய் இருதயத்துக்கு இதமா இருக்கு. இயேசுவானவர் பரலோகத்திலிருந்து வந்த சொன்ன காரியங்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கு. அதுதான் மனுஷனை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகணும்னு ஜனங்க நினைக்கல. இந்த பிசாசனுடைய உபதேசங்கள், பிசாசனுடைய பொய்யான காரியங்கள் இதுதான் நமக்கு லெகுவாக இருக்குன்னு நினைச்சாங்க. இதைத்தான் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. இதே மாதிரி தான் இந்த பொய்யன் ஆவிதான் இந்த ஆகாப்பை வழி நடத்தி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நடந்தது என்ன தெரியுமா? தேவ மனுஷனுடைய வார்த்தைகளை தட்டிவிட்டு இப்பொழுது அவர்கள் யுத்தத்துக்கு போகிறார்கள். இப்ப யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துக்கு போகும்போது யோசபாத்திட்ட சொல்றாரு, நீ தான் ஆகாப்பான யுத்தம் பண்ணி என் வஸ்திரத்தை நீ போட்டுக்கோ, நான் சாதாரணமான வஸ்திரத்தில் வர்றேன். எவ்வளவு தந்திரக்காரன் பார்த்தீங்களா? யோசபாத்து முதல்ல கூட போனதே தப்புங்க. இவன் கூட போனதே தப்பு. ஆனா ஏதோ ஒரு நட்புல, ஏதோ ஒரு பழக்கத்தில் கூட போயிட்டாரு. இவனை ரொம்ப நம்புறாரு. யுத்தத்துக்கு போகும்போது யுத்த களத்துக்கு போகணும். ஆகாப்பு ராஜ வஸ்திரத்தை கலத்தி யோசபாத்திட்ட கொடுத்து என் ட்ரெஸ்ஸை நீ போடு. நம்மனா என்ன சொல்லியிருப்போம்? என்னை கொல்ல பாக்கியா? நீ என்னை கொல்ல பாக்குறியா? இந்த யோசபாத்து என்ன நினைச்சாரோ போட்டுக்கிட்டாரு. இவன் ராஜா இல்லாம இவன் சாதாரணமான ட்ரெஸ்ஸில் யுத்தத்துக்கு போறான். ஆகாப் ஏன்னா ராஜானா யாருன்னு கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை ராஜான்னு தெரிஞ்சா கொண்டுருவாங்க. ஏன்னா 400 பேர் ஒரு விதமாக சொல்லியிருக்கிறான், இந்த மிகாயா ஒரு மாதிரி சொல்லியிருக்கிறான். ஆகையினால எதுக்கும் கொஞ்சம் கவனமாக போவோம். ஆண்டவருடைய வார்த்தை நீ போகாதன்னு, அதான் ஆண்டவருடைய வார்த்தை. நீ போனே சிதறடிக்கப்பட்டு போவே. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இவங்கெல்லாம் மாறிடுவாங்க. எஜமான் இல்லாமல் போயிடுவாங்க. அவன் வீட்டுக்கு போப்பா. கர்த்தர் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, கேட்கல. யுத்தத்துக்கு போகிறாங்க. வஸ்திரத்தை மாற்றி யுத்தம் பண்ணுறாங்க. ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறதாங்க. யோசபாத்து ட்ரெஸ்ஸை இவன் போடலை பாருங்க. இவன் சாதாரண ட்ரெஸ்ஸில் தான் இருக்கிறேன். யுத்தம் மும்முரமாக நடக்கு. இப்போ யோசபாத்தை தான் ஆகாப்புன்னு நினச்சி சுற்றி வளைஞ்சுக்கிட்டாங்க. சுற்றி வளைஞ்ச உடனே யோசபாத்துக்கு பயம் வந்துட்டு, ஐயோ நான் கிடையாது, ஐயோ நான் கிடையாது, நான் ராஜா கிடையாதுயா. இவன் ஆகாப்பு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே யோசபாத்தை விட்டுட்டாங்க. இது தேவ கிருபைங்க. இது இல்லைன்னா அன்னைக்கு யோசபாத்தை கொண்டு இருப்பாங்க. சில வேளைகளில் நம்ம ஆகாத ஒரு சூழ்நிலையில் போய் மதியினமாக நம்ம மாட்டிக்கொள்ளுகிறோம். மற்றவர்களுக்காக தேவன் சொல்லாத இடத்திற்கு, தேவன் விரும்பாத இடத்திற்கு, தேவனால் நடத்தப்படாத இடத்துல போய் நம்ம அகப்பட்டுக் கொள்ளுகிறோம். தேவ கிருபை இருந்ததுனால தான் எத்தனை பிரச்சனைகளை இன்னைக்கு தேவன் நம்மளை உயிரோடு வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அலறுகிறான், ஐயோ நான் ஆகாப்பு கிடையாது, நான் ராஜா கிடையாது. அப்படியா? இவனை விடுங்க. யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. வேதம் சொல்லுகிறது, ஒருத்தன் சும்மா அம்ப விட்டான். ராஜாவின் நினைச்சு அம்ப விடல, சும்மா குருட்டாம்போக்கில் அம்ப விடுறான். அம்ப விட்ட உடனே ஆகாப்பினுடைய சந்தல போய் அடிக்குது பாருங்க. அவன் அடிபட்ட உடனே சொல்றான், நான் அடிபட்டுட்டேன். நினையாமல் எய்யப்பட்ட அம்பு. வேதம் சொல்லுகிறது, நினைக்காம வந்தா ஒரு அம்பு. அம்பு விட்டவன் ராஜாவை கொல்லணும், இவன் தான் ராஜாவின்னு தெரியாம அவன் விட்டான்.
ஆனா பரலோகத்தின் தேவனுக்கு தெரியும் இவனுக்கு இது தேவை. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை தட்டிட்டு பொய்யவு நம்பிவன் போனானே, எங்கேயோ போக வேண்டிய அம்பு இவரை நோக்கி வந்தது. ஆவிக்குரிய வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தேவனுடைய சத்தியத்தை, தேவ ஆலோசனையை விட்டுட்டா எங்கேயோ போக வேண்டிய பிரச்சனை, ஓ ஹல்லேலூயா, எங்கேயோ போய் யாரையோ அடிக்க வேண்டிய அந்த அம்பு நம்ம தப்பி நிற்கிறோம்னு சொல்லி வேஷம் மாறி நின்னாலும் நம்மளை எங்கேயோ வந்து அடிக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அடிப்பட்ட உடனே தூக்கிட்டு போ. வேதத்தில் வாசிக்கிறோம், தூக்கிட்டு போனாலும் கொஞ்ச நேரத்தில் அவன் செத்துட்டான். அவன் வாழ்க்கை முடிஞ்சது. ஆலோசனை சொன்னவன் எங்க? 400 பேர் எங்க போனா? ஒரு மனுஷன் மிகாயா சொன்னானே, போகாத. சத்தியத்தை சொன்னான், சத்தியத்தை சொல்லி பகையாய் மாறினான் ஒரு மனுஷன். அவனை முன்னாடியே சொல்றான், இஸ்ரவேலின் ராஜா ஆகாப் இவனை நான் முழு பகையாக பகைக்கிறான்னு சொல்றான். சோத்திரம். 8வது வசனத்தை பாருங்க. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்னும் இன்னும் ஒருவன் இருக்கிறான், ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன். அதுக்கு யோசபாத் ராஜாவே அப்படி சொல்ல வேண்டாம். யோசபாத்துக்கு எங்கேயோ கிளிக் ஆயிருக்கு. அவன் பகைக்க மாட்டான். வார்த்தையை சொல்றதுனால மிகாயா எதிராளிய போல ராஜாவுக்கு தெரிகிறான். அவன் சொல்றான், ராஜா அவனை நான் பகைக்கிறேன், நான் என் பகையாளி. எதுக்கு? சத்தியத்தை சொல்றதுனாலயா, தேவ வார்த்தையை சொல்லுகிறதுனாலயா. இந்த நாட்கள்ல ஆண்டவர் ஏன் சபையை இன்னைக்கு எழுப்புறார் தெரியுமா? பொய்யின் ஆவி இன்னைக்கு ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்யக்கூடாது. நம்ம பொய்யின் ஆவிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. சத்தியத்துக்கு தான் இடம் கொடுக்கணும். சத்தியம் கடினமாக இருக்கலாம், சத்தியம் இருதயத்துக்கு வேதனையா இருக்கலாம், மனதில் ஏற்றுக்கொள்ள முடியாத, அங்கீகரிக்க முடியாததாக இருக்கலாம், பரவாயில்லை, அதுதான் நம்மளை காப்பாற்றும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். நமக்கு இசைவாய் சொல்லணும்னா எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்காங்க, சொல்லுவாங்க. நமக்கு மனதுக்கு ஏற்ற போதகர்கள், மனதுக்கு ஏற்ற மேய்ப்பர்கள், வசனம் இருக்கு. அதெல்லாம் சொல்ல சொல்ல ரொம்ப நல்லா இருக்கும், குதூகலமாக இருக்கும். அவங்க பின்னாடி போய்கிட்டே இருப்போம், அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருப்போம், கர்த்தருக்கு மேல அவங்களை தெய்வமாக மதிப்போம். ஆனா ஒருவனை முழு பகையாக பகைத்தான். அவனை நான் பகைக்கிறேன். ஆனா மிகாயா தைரியமா இருந்தான். என்ன பகைச்சு உனக்கு என்ன ஆக போகுது? என்ன பகைக்கிறதுனால எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. நீ தேவனை பகைக்கிறாய், தேவனுடைய வார்த்தையை பகைக்கிறாய், இதனால உனக்கு தான் நஷ்டம் வரப்போகுது. செய்யாத, போகாத, தலையிடாத, உடன்படாத. யாரையோ அடிக்க வேண்டிய அம்பு கடைசியில தான் தப்பிக்கணுங்கிறதுக்காகத்தான் ராஜ வஸ்திரத்தை கலைத்து யோசபாத்துக்கு கொடுத்துட்டு நம்ம தப்பிச்சிடணும்னு பார்த்தான். ஆனா தேவனுடைய பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது. தேவ பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது. தேவ வார்த்தைக்கு எதிர்த்து நின்றால், தேவனுடைய வார்த்தையை நாம் அஞ்ஞான வார்த்தையாக, அஞ்ஞான காரியமாக எண்ணினால், தேவனுடைய தீர்க்கதரிசிகளை நாம் பகையாக பகைத்தால் நஷ்டம் யாருக்குமே கிடையாது. ஆகாபுக்கு தான் என்ன நடந்தது? வாழ வேண்டியவன் மரித்து போனா, வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. ஊருக்கு தூக்கிட்டு வராங்க ராஜாவை, செத்த பிரேதமாக தூக்கிட்டு வர்றாங்க. ஏனையா இந்த நிலைமை? ஏன் இந்த நிலைமை? கேட்க சாதாரணமாக இருந்தது. பொய்யின் ஆவி அவனுக்கு போதித்ததுனால. இதுக்கு நடுவில் கர்த்தரும் கேட்கிறாரு, மிகாயாவிட்ட கேட்கிறாரு, மிகாயா நான் உன்ட்ட ஒரு காரியத்தை சொன்னேன்னு இவன் அதெல்லாம் கேட்கலையா? என்ன நடக்குதுங்க, என்ன நடக்குது சோதரன் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு.
சோதரன் 20வது வசனத்தை கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் ஆகாப் போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யாரு என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னான். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதனால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர் நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் போ. என வார்த்தையை நீ அங்கீகரிக்கல, வார்த்தையை ஏற்றுக்கொள்ளல. கர்த்தர்ட்டே போய் அந்த ஆவி பேசுது பாருங்க. எல்லா தீர்க்கதரிசிகளின் ஆவிகளையும் நான் தான் அந்த ஆவி, நான் தான் பொய்யான காரியத்தை அவங்க வாயில நான் வைக்கிறேன், நான் தான் அவங்கள பேச வைக்கிறேன். ஆண்டவர் வேதனைப்பட்டாரு. போய் நீ அப்படியே போய் செய். ஏன்னா அதைத்தான் விரும்புறான் ஆகாப். அவன் விரும்புகிறதை நீ போய் பேசு. சோத்திரம். 23வது வசனம், ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உம்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றார். எல்லாத்தையும் விளக்கி சொல்றாரு. அப்போ சிதேக்கியா இன்னொருவன் அங்க இருக்கிறான். அவன் கேட்கிறான், மிகாயாவை கன்னத்துல ஓங்கி அடிக்கிறான். கன்னத்துல அடித்து விட்டு சொல்லுகிறான், கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடு கூட பேசும்படியாக வந்தது. கர்த்தர் பேசணும்னா ஏன்ட்ட தான் பேசியிருக்கணும், ஏன் வழியா தான் பேசியிருக்கணும். என்னை அல்லாமல் எந்த வழியாக ஓன்ட்ட ஸ்பெஷல் அவர் பேசினாரு. அப்ப மிகாயா சொல்றான், இந்த பாரு, நீ ஒளிந்து கொள்ள உள்ள அறையில் பதுங்கும் அந்த நாளிலே அதை காண்பாய். அல்லேலூயா. ராஜாவும் செத்து போவான். இஸ்ரவேல் ஜனங்கள் மேய்ப்பன் இல்லாத எஜமான் இல்லாத ஜனங்களை போல சிதறடிக்கப்பட்டு போவாங்க. நீ என்ன, உன் நிலைமை என்ன தெரியுமா? உன் உயிரை காப்பாற்றுவதற்காக உள்ள அறையில போய் நீ பதுங்குவ. அன்னைக்கு என்ன நினைச்சு பாரு. அல்லேலூயா. கன்னத்துல அடியை வாங்கிக்கிட்டு சொல்றான் சத்தியத்தை, அடி வாங்கிக்கிட்டு சத்தியத்தை மிகாயா தீர்க்கதரிசி சொல்ற. என்னை அடிச்சிட்டல்ல, நீ என்னை அடிச்சிட்டல்ல, பரவாயில்ல. அந்த மனுஷன் கேட்கிறான், என்ன அல்லாம எப்படி கர்த்தர் வான்ட்ட பேசினார், ஏன்ட்டெல்லாம் பேசியிருக்கணும் அப்படின்னு. மிகாயா சொல்றான், ஒரு நேரம் வரப்போகுது உன் வாழ்க்கையில், ஒரு நேரம் வரப்போகுது கர்த்தர் சொன்னது உண்மைன்னு நீ விளங்க போற. அந்த தருணம் பயங்கரமாக இருக்க போகுது. உன் உயிருக்கு பயந்து உள்ள அறையில் போய் ஓடி நீ பதுங்க ஆரம்பிப்ப. உன் ஜீவனை பாதுகாக்க நீ பதுங்குவே. அப்ப உனக்கு தெரியும் கர்த்தருடைய சத்தம் எது, பிசாசனுடைய சத்தம் எது, சத்தியம் எது, பொய்யின் ஆவியினால் போதிக்கப்பட்டது எதுன்னு அப்ப உனக்கு தெரியும். இதெல்லாம் எதுக்காக இந்த போதனை, எதுக்காக இந்த போதனை அப்படின்னா, சபை என்ன செய்யணும்னா முதல்ல கர்த்தரை அங்கீகரிக்கணும், தேவனுடைய வார்த்தையை அங்கீகரிக்கணும், சத்தியத்தை அங்கீகரிக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மெய்யான தீர்க்கதரிசிகளை அங்கீகரிக்கணும், தேவ ஊழியர்களை சபை அங்கீகரிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா முடிவு பரிதாபமாக போய் முடிஞ்சிடும். ராஜா முடிவு அப்படி ஆயிற்று. மற்ற எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இந்த பொய்யின் ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்காம வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவனுக்கு எதிர்த்து நிற்கணும்னா நமக்கு தேவை பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், தேவ வல்லமை, தேவ பலன். இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கையில் எடுக்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த உபவாச நாட்களை ஆண்டவர் சபைக்கு கொடுத்து, ஓ எழும்பி பிரகாசி, இதோ உன் ஒளி வந்தது, சீயோன் குமாரத்தியே, நீ எத்தனை நாளைக்கு நீ அமைதலோடு கூட இருப்பாய், என் மகிமையை நீ வெளிப்படுத்தாதபடிக்கு எத்தனை நாளைக்கு நீ இப்படி உட்கார்ந்து கொண்டு இருப்பாய். நீ எழும்பு சீயோனே, எழும்பி பிரகாசி. வெளிச்சம் வந்திருக்கு. இந்த வெளிச்சம் நமக்குள்ள மாத்திரமல்ல, எல்லாருக்குள்ளேயும், சிறைப்பட்டவர்களுக்குள்ளே போகணும். அவர் சாகிறவனுடைய சாவை விரும்பாத தேவன். ஹல்லேலூயா.
அவனை உயிர்ப்பிக்கிற வல்லமை எங்க இருக்கு? சபையில் இருக்கு. கர்த்தர் அதற்காகத்தான் நம்மளை ஒவ்வொருவரையும் திராணி உள்ளவர்களாக மாத்துறாரு. பிசாசுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய், தகுதி உள்ளவர்களாய், பலசாலிகளாய், யுத்த வீரர்களாய். அதனால தான் அப்போஸ்தலர்கள் சொன்னார், எருசலேமில் இருந்து பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் போகாத, இங்கே காத்துரு. 2ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெற்றுக்கொண்டாங்க. அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் அப்போஸ்தலர்களை வல்லமையாய் பயன்படுத்தினார். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்துவிட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மூலமாய் வல்லமையாய் ஆதி திருச்சபையிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது, சமுதாயத்திலே வெளிப்பட்டது. ராஜாக்களுக்கு முன்பதாக தேவ வல்லமை வெளிப்பட்டது, சிறைச்சாலையிலே தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது, ஆலோசனை சங்கத்திலே தேவ வல்லமை வெளிப்பட்டது, நீதிமன்றங்களிலே தேவ வல்லமை வெளிப்பட்டது. அந்த வல்லமையை யாராலும் தடுக்க முடியல. இன்னைக்கு நம்ம மேல இறங்க போகிற வல்லமை அதுதான். எல்லாரும் எழும்புவோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும், ஆண்டவரே நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும், ஆண்டவரே நீர் எங்களை ஆயத்தப்படுத்தும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். நாள்தோறும் எங்களுக்கு தேவை பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு தேவை. உம்மை விட்டுட்டு நாங்கள் தனியாக செயல்பட விரும்பல. ஆவியானவர் இல்லாம எங்க சுய பலத்தில் நாங்கள் செயல்பட விரும்பல. ஆவியானவர் இல்லாத ஊழியத்தை நாங்கள் செய்ய விரும்பல. தேவ வல்லமை இல்லாத ஒரு ஊழியத்தை செய்ய விரும்பல. எங்களை ஆண்டவரே நீர் புதிய அபிஷேகத்தினால நாள்தோறும் நிரப்பணும், புதிய வல்லமையினால நிரப்பணும். எல்லாரும் செபியுங்கள் நல்ல சத்தத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா. வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நம்ம நல்ல ஜெபம் பண்ணிட்டு போகலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை ஆண்டவரே திரும்ப உயிர்ப்பிக்கும். ஒரு செத்த நிலைமையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் ஜீவியம் ஒரு செத்த நிலைமையில இருக்கிறது. என்ன நீர் திரும்ப உயிர்ப்பியும் நாதா, என்ன நீர் திரும்ப உயிர்ப்பியும் நாதா. Glory, hallelujah. Urabala shikarabala bakaraba turabala bakarabala bashikarabadi amdara. உங்க மேல ஊற்றப்பட்டதானே, உங்க மேல போடப்பட்டதானே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அபிஷேகமானது உங்களோடு கூட அது நின்று போக கூடாது. உங்க தலைமுறைகளுக்குள்ளே அந்த அபிஷேகம் தொடர்ந்து போய்கொண்டே இருக்க வேண்டும். எலியாவின் மேல இருந்ததான அபிஷேகம் எலிசாவுக்கு 2 மடங்கு போனது. எலியாவின் மேல இருந்த சால்வை எலிசாவின் மேல விழுந்தது. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களோடு கூட நின்று போக கூடாது. உங்களுக்கு தேவன் கொடுத்த ஊழியம் உங்களோடு கூட முடிவடைய கூடாது. உங்க மேல விழுந்த சால்வை அடுத்த தலைமுறைகளுக்கு போகணும்னா நீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கதறி ஜெபியுங்கள். நாங்க மட்டுமில்லை, எங்க தலைமுறையே கர்த்தருக்காக நிக்கணும், எங்க தலைமுறைகளே கர்த்தருக்காக நிக்கணும். இன்னைக்கும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்று ஏன் சொல்லுகிறோம்? தலைமுறை 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 தலைமுறையாய் நடத்தின தேவன், தலைமுறைகளை ஆசீர்வதித்த தேவன். இன்றைக்கு நம்முடைய தலைமுறைகளிலே தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். Hallelujah, Jesus. எங்களை தொடு ஆண்டவரே, எங்களை தொடு ஆண்டவரே, எங்களை தொடு ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே எங்களை தொடு. ஆமென். ஹல்லேலூயா. நாவிலே அக்கினி வேண்டுமே. நம்முடைய நாவுகளை திறந்த அக்கினி, தேவனுடைய பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி வெளிப்படணும். வார்த்தைகள் அக்கினியா வெளியில வரணும். ஆமென். ஒரு வார்த்தையை சொல்லும்போது, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது அது மிகுந்த வல்லமையோடு புறப்பட்டு வரணும். அவருடைய வார்த்தையை மாறாத வார்த்தைகள், வல்லமையுள்ள வார்த்தைகள். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவது இல்லை. கர்த்தருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவது இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் பிழைப்பான். வார்த்தை வல்லமை உள்ளது. அந்த வல்லமை உள்ள வார்த்தையை தான் இன்றைக்கு நம்முடைய நாவுகளிலே, இது உபவாச நாட்களிலே கர்த்தர் வைக்கிற வரைக்கும் நம்ம போராடணும். வைக்கிற வரைக்கும் போராடி ஜெபிக்கணும். ஆண்டவரே
இயேசுன்னு சொன்ன உடனே தேவனுடைய அக்கினி வெளிப்படணும். இயேசுன்னு சொன்ன உடனே கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு போகணும். இயேசுன்னு சொன்ன உடனே பிசாசுகள் நடுங்கணும், அந்தகார வல்லமைகள் நடுங்கணும். சத்தியத்தை பேசும்போது அரணான கோட்டைகள் கீழே விழணும். நாவிலே அக்கினி வேண்டுமே, உள்ளத்திலே ஜீவநதி ஓடவே, பெருங்காற்று முழக்கம் வேண்டுமே, இருக்கும் இடம் அசைய வேண்டுமே. இந்த கவியை நல்ல கரங்களை தட்டி பாடிட்டு நம்ம போலாமா? நாவிலே அக்கினி வேண்டுமே, உள்ளத்திலே ஜீவநதி, ஓ பெருங்காற்று முழக்கம் வேண்டுமே, இருக்கும் இடம் அசைய வேண்டுமே, பெருங்காற்று வேண்டுமே, இருக்கும் இடம் அசைய வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே. ஆமென், அல்லேலூயா. அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே. அன்பின் ஆவியே, அன்பின் ஆவியே, அபிஷேகம் இன்று தாருமே. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த முதலாவது நாள் கூட்டத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் காலையில இருந்து இந்த நேரம் வரைக்கும் இந்த 3 கூட்டத்திலையும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை நீர் சந்தித்ததற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை எங்கள் இருதயத்தில் போட்டதற்காக ஸ்தோத்திரம். ஒரு விஷயம், எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் உம்முடைய பாதத்தில் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் சபையை ஒப்பு கொடுக்கிறோம். எந்த வழியிலையும் ஆண்டவரே நாங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு, எங்களை ஏமாற்றுகிற காரியங்கள் சத்துருவானவன் எங்களுக்குள்ளே கொண்டு வந்து விடாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ளும். எவ்வளவு பெரிய ராஜா ஆண்டவரே, அவனையே பிசாசு வஞ்சித்து விட்டானே. முடிவிலே அந்த வஞ்சகமான காரியத்திற்கு இடம் கொடுத்தபடியினாலே தன் ஜீவனையே அவன் இழந்து போனானே. மதியற்றவனை போல நாங்கள் இல்லாதபடிக்கு, மதியுள்ளவர்களாக, புத்தியுள்ளவர்களாக, வஞ்சிக்கப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நாள்தோறும் போதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானுடைய வல்லமை எங்களை நாள்தோறும் நிரப்பட்டும். இதுவரைக்கும் நாங்கள் இருந்ததை போல இருக்கக்கூடாது. இனி வரக்கூடிய நாட்கள் ஆவியினால நிரப்பப்படுகிற நாட்கள், சத்தியத்தினால நிறைந்திருக்கிற நாட்கள், ஒரு எழுப்புதலை காண்கிற நாட்கள், ஜனங்கள் கூட்டமாய் தானாய் புறப்பட்டு வருகிற காலங்கள். அதுக்காகத்தானே நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்காகத்தானே நம்முடைய வல்லமை எங்களுக்கு வேணும்னு கேட்கிறோம். அதுக்காகத்தானே பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேலே ஊற்றப்படணும்னு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையாக எங்கள் வாழ்க்கையில் அதை செய்ய ஆண்டவரே எங்களை பயன்படுத்தும். இந்த சபை இந்த மலை நாட்டுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அநேக சபைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். முதல்ல எங்களை உருவாக்க ஐயா, நாங்கள் மற்றவர்களை உருவாக்க எங்களுக்கு உதவி செய்யும். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.